ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 யோவான் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ஐக்கியத்தின் பலன்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியம் கொண்டிருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்று சொல்லி இங்கே யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் 3 வசனங்களிலே சகோதரர்கள் மேலே நாம் செலுத்தக்கூடிய அன்பு கிடைக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறார். 4வது வசனம் 5ஆம் வசனத்தில் உலகத்தின் மேலே ஒரு வெற்றி கிடைக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நித்திய ரட்சிப்பினுடைய உறுதி கிடைக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் ஜெபத்தில் அது நம்மை வழிநடத்தக்கூடியதாக அந்த ஐக்கியம் இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நெருங்கி வரும் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இந்த வாழ்கிறதற்கு இந்த ஐக்கியம் நமக்கு உதவுகிறது என்று சொல்லி 5 ஆசீர்வாதங்கள் 5 பலன்களை குறித்து இங்கே யோவான் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி சகோதரர்கள் மேலே அன்பு செலுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்று இங்கே யோவான் சொல்லி கொடுக்கிறார். நம்மை தேவனே உண்டாக்கி இருக்கிறார். நம்மை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். நாம் தேவனுக்குள் பிறந்திருக்கிறோம். பிறப்பித்தவர் தேவன். ஆகவே அவர் மற்ற சக விசுவாசிகளையும் பிறப்பித்திருக்கிறபடினாலே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர் கொடுத்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கான ஒரு அடையாளம். அன்பு இருக்கிற மனிதன்தான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். அப்படி கீழ்ப்படுகிற மனிதன் மற்ற சகோதரர்களிடத்திலும் அவர்கள் அன்பு கூறுவார்கள் என்று இங்கே அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகவும் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த பூமியில் ஆண்டவருக்காக வாழ்ந்த யோவான் 60 வருட தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறதெல்லாம் ஒரு பாரமே கிடையாது. தெய்வீக அந்த வல்லமை, திவ்ய வல்லமையானது இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி வாழ்கிறதற்கு தேவையான கிருபைகளை தருகிறது என்று சொல்லி தைரியமாக இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது உலகத்தின் மீது வெற்றி. அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த பூமிக்கு வந்தபோதே நித்திய ஜீவன் வெளிப்பட்டு விட்டது. அவர் எனக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தார். இந்த உலக வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை. இதனுடைய ஈர்ப்புகள் நித்தியமானது அல்ல. இதனுடைய ஆசாபாசங்கள், இதனுடைய சிற்றின்பங்கள் அது கொஞ்ச நேரம் இருக்கக்கூடியது. நிலையான பேரின்பத்தை எனக்கு தரும்படியாக என்னுடைய கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் விசுவாசம் வைத்தேன் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஈர்ப்புகளில் இருந்து நான் வெற்றி பெற்று தேவ சித்தத்தை செய்கிறவனாக நான் வாழுவேன். என்னுடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தின் ஈர்ப்புகள் குறைந்து, உலகத்தினுடைய ஆசைகள் குறைந்து, உலகத்தினுடைய மேன்மைகள், உலகம் கொடுக்கிற எல்லா விதமான அந்த மேன்மையான உயர்வான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்ன பவுலைப் போல இந்த உலகத்தின் மீது, இந்த உலகத்தின் ஈர்ப்புகளில் இருந்து நாம் வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும். ஐக்கியம் ஆண்டவரோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும்போது என்று கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக நித்திய ரட்சிப்பினுடைய ஒரு உறுதி நமக்கு கிடைக்கிறது. 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பார்த்தோன்னு சொன்னால் இங்கே
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி என்ன? ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்பதை காட்டும்படியாக யோவான் இதை குறிப்பிடுகிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்குகிற வேளையில் அவர் மரித்து விட்டாரா என்று பார்ப்பதற்கு அவருடைய விழாவிலே ஈட்டியை வைத்து குத்தின போது அங்கே ஜலமும் இரத்தமும், அதாவது தண்ணீரும் இரத்தமும் வந்ததென்று பார்க்கிறோம். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், அதாவது மானிட ஒரு அவதாரமாக மனிதனாக அவர் வந்தார் என்கிறதை அவருடைய சரீரத்தில் இருந்த ஜலமும் இரத்தமும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆவியானவர் சத்தியமாகையால், ஆவியானவர் உண்மை உள்ளவராகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே அருமையாக இங்கே யோவான் காட்டி கொடுக்கிறார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தார். அது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆவியானவரினாலும் நமக்கு சாட்சியாக அது காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதே போல பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்களுடைய மனதளவிலே, அவர்களுடைய கிரியைகளிலே அவர்கள் அத்தனையாக ஒருமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களும் இங்கே சாட்சியிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அருமையாக சொல்லுகிறார், நான் உங்களுக்காக இறங்கி வந்தேன் என்று தான் சொல்லுகிறார். இந்த மனிதர்களுடைய எல்லா பாடுகளையும் அவர் இந்த உலகத்திலே பட்ட எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே பரலோகத்தில் சாட்சியிடுகிற பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி பூலோகத்தில் அவர் மனிதராக அவதரித்து வந்தார் என்பதை அவருடைய சரீரத்திலிருந்து வந்த ஜலம், இரத்தம், ஆவியானவர் சாட்சியிடுகிறார்கள் என்று சொல்லித்தான் இங்கே யோவான் அதை கற்றுக் கொடுத்து விட்டு, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை கொடுத்த சாட்சி இதுவே. அதாவது அவர் மனித அவதாரமாக நமக்காக நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார் என்கிற காரியத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். நமக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக மனித அவதாரம் எடுத்து சிலுவை பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தின ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் சாட்சியிடுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பிறந்த பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார் என்கிற சாட்சி. இயேசுவும் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றே யோவான் சொல்லுகிறார். நித்திய அந்த ரட்சிப்பினுடைய உறுதி, அதாவது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் வெறும் சுவாசம் மட்டும்தான் விட்டுட்டு இருக்கிறான், அவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஐக்கியம் கொண்டிருந்து அவருக்குள்ள நிலைத்திருந்து வாழ்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாக வெளிப்பட்டாரே, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாழ்கிறதே அந்த ரகசியம், அது நித்திய ரட்சிப்பினுடைய உறுதியை அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறதற்கு காரணமே என்னன்னு 13ஆம் வசனத்தில் சொல்றாரு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருகிறதற்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், ஜலமும் இரத்தமும் ஆவியானவரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. பரலோகத்திலிருந்தும் அவருக்கு சாட்சி இருக்கிறது. அவர் நமக்காக வந்து நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ரட்சிப்பினுடைய உறுதி இது அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதமாக பலனாக இருக்கிறது. 4வது 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும்
ஜெபத்தில் அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரோடு நாம் ஐக்கியம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிறதே அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தைரியம். அதனால் எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் ஜெபித்தால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறவர். அதுதான் எனக்கு இருக்கிற தைரியம். நான் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்தில் ஐக்கியமாக இருந்தால் அவர் சித்தம் நமக்கு தெரியும். அந்த சித்தம் நமக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு நிச்சயமாக செய்வார். அந்த சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. கடைசியாக நெருங்கி வரும் பாவங்களிலிருந்து விடுதலை நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அதனை 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். 17 அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அதாவது இன்றைக்கு தவறு செய்கிற மனிதன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, அதாவது அவனுடைய உள்ளான இருதயத்தில் காணப்படுகிற பாவங்களையும் துணிகரமான பாவங்களையும் அவன் அறிக்கையிடும் பொழுது அவன் மன்னிப்பு பெறுகிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனால் அவனுடைய பொறுப்பு 50% அவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஈஸியாக பாவத்தில் விழமாட்டான். கொஞ்சம் ட்ரை பண்ணுவான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து பொல்லாங்கன் அவனை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். இது பரிசுத்தத்திற்காக விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நிச்சயம். அவருடைய பாதுகாப்பு 50%, நம்முடைய விலகி ஓடுதல் ஒரு 50% இருக்க வேண்டும். நாமும் உலகத்தை வெறுப்பதற்கு முற்படும் பொழுது முழுமையான ஒரு வெற்றியை நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் தருகிறார். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு மீன் எப்படி உப்பு நிறைந்த கடலிலே கிடக்கிறதோ அதே போலத்தான் திரும்புகிற பக்கமெல்லாம் பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் நாம் நம்மை காக்க முற்படும் பொழுது பொல்லாங்கன் நம்மை தொடாதபடி, உலகத்தின் பாவங்கள் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லுகிறார். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்கள் செவேரென்று இருந்தால் கூட அதை பஞ்சை போல வெண்மையாக ஆண்டவர் மாற்றிவிடுகிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், தேவன் வேண்டாம், அவருடைய சத்தியம் வேண்டாம் என்று சொல்லி அலட்சியப்பட்டு தள்ளிவிடுகிற, பின்வாங்கி போன தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவரை அசட்டை பண்ணின மனுஷன் அவன் கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவனாய் மாறிவிடுகிறான். அவனை புதுப்பிப்பது கூடாத ஒரு காரியம் என்றே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்களை குறித்து நான் வேண்டுதல் செய்கிறதற்கு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று தான் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். கடைசியாக அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, நித்திய ரட்சிப்பின் உறுதியை நமக்கு தருகிற ஆண்டவர் நெருங்கி வருகிற எல்லா பாவங்களில் இருந்தும், அதாவது பொல்லாங்கனுக்குள்ள பாவ உலகத்துக்குள்ளே தான் கிடக்கிறோம். பாவம் நம்முடைய வாசற்படியில் தான் படுத்து கிடக்குது. எப்படி விழுங்கலாம், எவனை விழுங்கலான்னு சொல்லி அவைகளிலிருந்து விடுதலை செய்கிறதற்கு தேவன் நம்மளையே பாதுகாத்து கொள்ளும் பொழுது பொல்லாங்கன் தொடாத ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நமக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஒன்றான அந்த மெய்தேவனை ஆராதிப்பதற்கு அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரே தொழுகைக்கு காரணராக பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரை மாத்திரம் தொழுது கொண்டு அவருக்கு கொடுத்திருக்கிற இடத்துல அந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் இடம் கொடுக்காதபடி அவரை உயர்த்தி நாம் பரிசுத்தமாக நெருங்கி வருகிற பாவத்தினின்று விடுதலை பெற்று வாழுவோம். ஐக்கியத்தினுடைய பலன்கள் சகோதரர்களிடம்
தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற அன்பு கிடைக்கிறது, உலகத்தின் மீது வெற்றி கிடைக்கிறது, நித்திய ரட்சிப்பின் உறுதி கிடைக்கிறது. ஜெபத்தில் அது நம்மை வழிநடத்துகிறது. நெருங்கி வரும் பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, ஆண்டவரோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது இவைகளை பெற்று வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.